dear fans, friends and followers, ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங்ல நான் ஒரு வண்டர்ஃபுல்லான ஈவென்ட்க்கு போயிட்டு இருக்கேன். அது என்ன ஈவென்ட் அப்படின்னா, குழந்தைங்க எப்பவுமே பியூட்டி ஜாய் ஃபார் எவர். அவங்க என்ன பண்ணாலும் அட்ராக்டிவா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு இப்ப நான் போயிட்டு இருக்கேன். டெசன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10 to 12 years உள்ள இருக்கிற அவங்களுடைய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆர்ட்ஸ், அதாவது பெயிண்டிங், டிராயிங், இது எல்லாமே ஒரு ஆர்ட் கேலரியில எக்ஸிபிஷனா வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நான் பார்க்க போறேன். என் கூட நீங்களும் பாருங்க. கம் ஆன். தமிழ் தாய் வாழ்த்தோட ஈவினிங் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் துவங்குச்சு. தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதும் குத்து விளக்கு ஏத்தினோம். அதுக்கப்புறம் சுதா Akhila Pratap, an actress, producer and media anchor with a passion of the arts, as the founder of Ideal Sellers, Akhila has enriched our cultural landscape through her TV productions and now invite us into her artistic world. So let's make a moment to appreciate the beauty around us, to engage with the art and to celebrate the creativity that Akhila Pratap brings to our lives. ஷால் போட்டு ஃபெலிசிட்டேட் பண்ணதோட ஒரு க்யூட்டான ஒரு லிட்டில் பிளான்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது கூடவே இன்னொரு எக்ஸைட்டிங்கான கிஃப்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபோட்டோவை போர்ட்ரேட்டாக அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ லவ்லி. என்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். ஐ லவ் இட் வெரி மச். ஆக்சுவலி இந்த ட்ராப் பண்ணது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், முத்துவே. And then after the ribbon cutting, I went to witness each portrait art one by one. First one is with Sudha ma'am's Sanda. Trisha, this is yours, Actually 3 pictures, ma'am. 1, 2, 3. Oh, 3 pictures you have drawn. Okay, can you explain me about your art? Wonderful children work. In the picture. Wow, elephant ரொம்ப அழகா இருக்கு. ஐஸ் ஏஜ் எலிஃபென்ட் அது? ஐஸ் ஏஜ் எலிஃபென்ட்டா? ஹிருதய் பேரட்டா உங்களுக்கு? அப்ரிசியேஷன் அண்ட் எக்ஸிபிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத டெசன் அகாடமி புரிஞ்சிருக்காங்க. Cat and this one? Oh, flower. ஸ்ரத்தா நீங்க வரைஞ்சதா? Yes. Wow, இது என்ன சரஸ்வதியா? Yes. Wow, சூப்பர். என்ன கிளாஸ்? 3rd படிக்கிறீங்களா? ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய ஆர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ ஹாப்பியா, எவ்வளோ பெருமையா. அனன்யா பப்பாயா தானே? பப்பாயா என்ன ரொம்ப ராட்டன் ஆயிடுச்சா உள்ள? ஓ வாவ், லேடி பேர்ட் யார் வரைஞ்சது? சோ கியூட். லேடி பேர்ட் பார்த்துருக்கீங்களா? ரியாலிட்டியில் பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினல்? ஓ அந்த ஸ்பிரில் அண்ட் பேர்ட் கூட 2 பேரும் அம்ப்ரெல்லால ஃப்ரெண்ட்ஸா? அது மாதிரி தான் தெரியுதா? ஷர்வின் விஜய். Oh. Actually, it's been more than 50 prizes. Oh, congratulations. Oh. விநாயகருக்கே ஃபேஸ் டீடைல்ஸ் கொடுக்கல? Actually, sculpture workல அவங்க என்ன வீட்டுக்கு லாஸ்ட் மந்த் ஹவுஸ் வார்மிங் அதுக்காக ஸ்பெஷலா சொல்லி ஃபர்ஸ்ட் பிக்சர் கொண்டு போவாங்க இல்லையா? அதான் கொண்டு போனது. ஓ சூப்பர் சூப்பர். அண்ட் ஃபிஷ்ஷும் சூப்பரா பண்ணிருக்கீங்களே. குக்குடு ஃபிஷ்ல அது ஸ்டீம்டு ஃபிஷ்ஷா? நியுக்தா சபரிஷ். ஹாய். ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அது எந்த மீடியம்ல யூஸ் பண்ணணுங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயில் பென்சில் என்ன? லேடி பேர்டா? தீக்ஷிதா சிவா. டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? உங்க வீட்டில் பெட் இருக்கா? நாட் அலவுடா. அதனால வரைஞ்சு பார்த்துக்கிறீங்க. ட்ரிஷா இது ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. இது ஆக்சுவலி அந்த ஒரு பாலி தீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 days ஆச்சா? இது பேம்போ நீங்க தான் வரீங்களா? ஓ ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்களை மாதிரி கியூட்டா இருக்கு. இது உங்களது இல்ல? 3 pictures நல்லா இருக்கு. கிளாஸ் மார்க் பென்சில் அண்ட் போஸ்டர். கிளாஸ் மார்க் பென்சில். ஆமா அந்த ஸ்டெட்லர்ஸ் மாதிரி. ஓகே. தனிஷ்கா. வாவ், டான்ஜர் பெயிண்டிங் மாதிரி இருக்கே. ரொம்ப பிரிட்டியா இருக்கு. மியூரல் அதுல ஆயில் பேஸ்ட். எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு சாரியில டிரா பண்ணி தருவீங்களா? டிரா பண்ணி தரீங்களா? 9th படிக்கிறீங்களா ஹர்ஷிதா? பென்சில் ஷேடிங் ஆன் பேப்பர், ஒயிட் கிளாஸ் மார்க் பென்சில் ஆன் பேப்பர். சூப்பரா இருக்கு.
ரியலி an artist, amazing. என்ன ஒர்க் பண்ணாலும் நாங்க டெமோ பண்றாங்க. வெரி ப்ரொஃபஷனல், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. டெமோ கிளாஸ் பண்றாங்க. அப்படியா? கொடுத்திருக்கேன், லைவா பண்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. டீடைல்ஸ் எல்லாம் ஐஸ், நோஸ், இந்த லிப்ஸ், இந்த சின்னு, இந்த ஜுவல்லரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுவும் அந்த ஸ்கல்ச்சர் இது பார்க்குற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குட் ஈவினிங் ஆல், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும் தானே? அது இங்கிலீஷில் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். ஓகே, கூட சேர்ந்து ஒரு செய்யுள் சொல்கிறீங்களா? ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விற்கும் நம்மை தூய உருப்பழிந்து போல்வாழ் என் உள்ளத்தினுள்ளே இருப்பழிந்து வாராது இட. இந்த பாட்டில் எழுதினவர் யாரு? யாருக்கா தெரியுமா? திருவள்ளுவரா? யாருக்கு தெரியும்? பேரண்ட்ஸ் கூட அட்டெம்ப்ட் பண்ணலாம். டூயட்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? விட்டு போடு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு பிகினிங்ல இது வரும் இல்லையா? சுஷீலா அம்மா பாடினது. ஸோ கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதின பாடல் இது. அந்த ஆயக்கலைகள்ல ஒரு கலையானது எது? ஓவியக்கலை. ஸோ அந்த ஓவியக்கலையில இன்னைக்கு நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் 80 பேருமே ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. அவங்க எல்லாருக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல். வயசுல நீங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் உங்களுடைய ஆர்ட், உங்களுடைய அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கிறது பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல். ரொம்ப அழகா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரா பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. நிறைய பேருடைய பெயிண்டிங்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தா கூட நல்ல ஒரு 3 டைமென்ஷனல் எஃபெக்டோட அந்த கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டா, வைப்ரண்டா, சூப்பரா நீங்க ட்ரா பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகா பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்த டெசன் ஆர்ட்ஸ் அகாடமிக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாமா? இன்னைக்கு October 1st, 2024. நிறைய பேர் 1 வருஷமா கத்துட்டு இருப்பீங்க, 7 வருஷமா நீங்க டெசன் அகாடமியோட டிராவல் பண்றீங்க. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணவும் அப்ரிஷியேட் பண்ணவும் வந்திருக்கேன். இது ஏன் நடந்திருக்கு? Why this is happening? Any guesses? It's because of your parents. அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க தானே உங்ககிட்ட இந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அதை இன்னும் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா ஷைன் ஆவாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல் லவ் பீயிங் இன் டெசன் அகாடமி, ரைட்? எஸ் ஆர் நோ? சரி, இப்போ சொல்லுங்க, டெசன் அகாடமி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவுட் ஆஃப் 100 எவ்வளவு பிடிக்கும்? 100% பிடிக்கும். ஏன் டெசன் அகாடமி பிடிக்கும்? இங்க வர்றது ஏன் பிடிச்சிருக்கு? இங்க கத்துக்கிறது ஏன் பிடிச்சிருக்கு? வாட் யூ லவ் அபவுட் லேர்னிங் இன் டெசன் அகாடமி? டிராயிங். ஓகே, டிராயிங் ஏன் பிடிச்சிருக்கு? உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸால தானே பிடிச்சிருக்கு. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஹியர்? சுதா மேம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? அண்ட் இங்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, எப்பவுமே எனக்கு குழந்தைங்களோட கிட்ஸோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தே ஆர் பண்டில் ஆஃப் எனர்ஜி, பண்டில் ஆஃப் டேலண்ட். அவங்கள ஒரு ரைட்டான பாத்துல டேம் பண்ணி கொண்டு வர வேண்டியது பேரண்ட்ஸ், எல்லாருடைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் இப்போ இருக்க கரண்ட் ஜெனரேஷன் நம்மள மாதிரி கிடையாது. தே ஆர் லிவிங் அமிட்ஸ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேஷியன்ட் பிஹேவியர், ஒரு ஆட்டிடியூட், ஒரு அரகன்ஸ், ஒரு காம்னஸோ இல்லை ஒரு கம்போசிட்னஸோ அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஸோ அவங்கள கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்மில் பேஷண்ட்டாகவும் டிசிப்ளின்டாகவும் பேஷனேட்டாகவும் ஒரு ஆர்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபோக்கஸ் டெவலப் பண்ணுறதுக்காக அதுவும் ட்ராயிங் அப்படிங்கிற ஆர்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐ ஹைலி அப்ரிஷியேட் யுவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் சைல்ட் அப்ரிங்கிங். ஸோ இதே மாதிரி அவங்கள வேறு ஏதாவது இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ஆர்ட்ஸில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இட் கேன் பி இன்டு
மியூசிக் அண்ட் டான்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ், ஒரு டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மியூசிக்னும் போது இட் கேன் பி வோக்கல் ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் ஆல்சோ. முடிஞ்சா இஃப் டைம் பெர்மிட்ஸ் யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. அப்பார்ட் ஃப்ரம் தேர் எஜுகேஷன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு பேரலல் எஜுகேஷனாக இருக்கும் பொழுது ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒருத்தவங்க சொல்றதை கேட்கக்கூடிய அந்த லிசனிங் எபிலிட்டி அண்ட் அந்த ஒரு பேஷண்ட்டை வெயிட் பண்ணக்கூடிய விஷயம், அடுத்தவங்களுக்காக நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும் அண்ட் கூட இருக்கிற மற்றவங்களுடைய ஒர்க்கை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபர்ட்டோட எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸில் வேறு என்னென்னலாம் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், எக்ஸல் பண்ணணும்னு கேட்குறாங்களோ ப்ளீஸ் ட்ரை டு ப்ரொவைட் தெம் வாட் தே ஆஸ்க் ஃபார். அண்ட் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னுடைய சோஷியல் ஹேண்டில்ஸ் ஃப்ரம் அகிலா, என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய மாதிரி 3 questions 30 seconds வித் அகிலான்னு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்க்கல. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல யார் யூஸ் பண்றீங்க? யார் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க? நீங்க பண்றீங்களா? கிட்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல இல்ல, இங்க வந்து ஆர்டிஸ்ட் யாரும் யூஸ் பண்ணல, பட் பேரண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க தானே? பேரண்ட்ஸ்க்கு தெரியும் தானே? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. சரி, இப்போ நான் வந்து சில பேர் நான் சொல்றேன். பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் திவாகர் தெரியுமா? தெரியும் சொல்றீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம இந்தியாவை வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சிரிக்கிற விதத்துல கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க. இவங்கள தான் பேரண்ட்ஸ் நம்மளே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம சில்ட்ரனுக்கு என்ன வேல்யூ, என்ன எஜுகேஷன் பாஸ் பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த 3 questions நான் சொன்னது என்னன்னா, ஜென்ரல் நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம கண்டும் கேட்டும் கடந்து போற நிறைய விஷயங்கள், அதை பத்தின ஒரு குவிஸ் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணி for each right answer I give 100 rupees. So there is an opportunity to win 300 rupees in one session. So இப்படி இன்ட்ராக்டிவா படிக்கிற விஷயங்களே ஃபன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்கேஜிங்கா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்து அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணி அவங்கள உங்களோட கிட்ஸுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்க சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைம் நமக்கே தெரியாம களவாடப்படும் பொழுதுகள் நடக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதே சமயம் நம்மளுடைய ஸ்கூல்ல கூட சொல்லித்தர முடியாத, சொல்லித்தர பாசிபிலிட்டி இல்லாத எவ்வளவோ சயின்ஸ் சம்பந்தமான, ஆர்ட் சம்பந்தமான, கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னொரு பர்சன் நான் சொல்றேன், அவர் யாரு அப்படின்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஆர்டிஸ்டும் நீங்களும் அட்டென்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின், பேரண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, பிரான்ஸ் ஷிசெக். இவர் யாருக்கு தெரியும்? இந்த பேர் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரான்ஸ் ஷிசெக். இந்த பேர் யாருக்காவது தெரியுமா? He is one of the greatest art reformer ever. 1870s பிறந்தவர். நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி 1946 மறைஞ்சார். அவர் எப்படின்னா, ஜுவெனில் சில்ட்ரன் இருக்காங்க தெரியுமா? குழந்தைகள் குற்றம் செய்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரீஹபிலிட்டேஷனுக்காக அந்த சில்ட்ரன் கிட்டே இந்த ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டை டெவலப் பண்ண வச்சு ஆர்ட்ஸை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி குழந்தைங்களுடைய டேலண்ட், இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும், உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்ட்ல ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்கின த கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஹோம்ஒர்க், ஆர்டிஸ்ட் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்க போறீங்க பிரான்ஸ் ஷிசெக்கை கூகுள் பண்ணி பார்த்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறீங்க. Okay, so thank you Design Academy and thank you wonderful child artists for showcasing your talent. You guys made my day. Thank you once again for having me here. After my motivational speech for the kids, அங்கே ஆர்ட் எக்ஸிபிஷனில் தன்னுடைய ஆர்ட்டை வச்சுருந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் சர்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே ஷூட்டிங்னு போயிட்டுருக்க எனக்கு ஒரு ஈவினிங் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதுவும் வந்து குழந்தைங்களுடைய ஆர்ட்டை பார்க்குறதுங்கிறது ஐ ஃபவுண்ட் இட் ஆஸ் அ பிக் பிளெஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக சுதா மேம் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் சொல்லும்பொழுது நான் பெரியவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த ட்ராயிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸை நான் பார்க்க போகிறேன், ஆர்ட் ஒர்க்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ் திஸ் இஸ் ஆஃப் சில்ட்ரன் பிலோ 10 years. குழந்தைங்களோட ட்ராயிங் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னுடைய
பாலிசியே என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸோட என்கேஜிங்காக இன்ட்ராக்டிவாக அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இன்ஸ்பிரேஷனலாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கிட்ஸோடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் விட்னஸ் பண்ண கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஒருத்தருடைய பெயிண்டிங்ஸையும் பார்க்கும்போது இதெல்லாம் வரைஞ்சது குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு எக்ஸலன்ஸ் கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆர்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து மெயின் காரணம் என்னன்னா பசங்களை மோட்டிவேட் பண்ணி வந்த பேரண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று டிசைன் ஆர்ட்ஸ் அகாடமி சுதா மேம் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுடைய ஆர்ட்டை லவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு சைல்டையும் ரொம்ப லவ் பண்ணி பேஷனட்டாக கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ டிசைன் ஆர்ட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இது சுற்று வட்டாரத்தை யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய குழந்தைங்களை தாராளமாக இங்கே கொண்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணலாம். அவங்க ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் கம்பேஷனேட்டாக மற்ற சில்ட்ரனோட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஸ்கில்லையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் நாட் ஒன்லி நியூ பெருங்கலத்தூர் நிறைய பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் ஈவன் வேர்ல்டு வைட் கூட எங்களுடைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் என்ரோல் யுவர் சில்ட்ரன். I really vouch for Design Arts Academy. Congratulations for your service, ma'am. Thank you. Finally, the evening concluded with a beautiful group photo. விதைத்தவர் தூங்கலாம், விதை தூங்காது. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டிசைன் அகாடமிங்கிற அழகான ஒரு காட்டில் வந்து புல்லாங்குழல் வந்து ராஜசேகரன் தான். ஏன்னா நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தேன் அவங்களுடைய ஆர்ட் சம்மந்தமான ஃபீல்டில் ஒரு ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. ஸோ அந்த பர்சனுடைய பேர் எனக்கு சரியாக புரியல, இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களான்னு சொல்லி என்கிட்ட வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம டெவலப் ஆகணும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் இன்ஹிபிஷனோட தடையோட நின்றுடாமல் நம்ம போய் கேட்கணும். ஏன்னா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் கேட்ட அந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரான்ஸ் ஷீசெக், FRANZ. ஓகே, அந்த ஷீசெக்கோட ஸ்பெல்லிங் நீங்களே கூகுள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? தட் இஸ் யோர் ஹோம்ஒர்க். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். அடுத்து நான் ஃபியூச்சரில் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் இன்ஸ்டிடியூட் வச்சு நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அனுமதிச்சாங்கன்னா, ஒன்லி இஃப் யுவர் பேரண்ட்ஸ் கிவ் பெர்மிஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ குழந்தைகள் வந்து சைனாவில் பார்த்தோம்னா ஃபேப்ரிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நிறைய விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் கற்றுட்ருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஜுக்கே ராத்துக்கான்னு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு வீடியோ பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இங்கே டிசைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் வந்து பார்க்கும்பொழுது சின்ன குழந்தைங்க ஒரு 10 to 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சைல்டோட வந்து ரியல் டேலண்ட்டோட டெவலப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாரும் முன் வரணும். அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணுங்கன்னுட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்தியா, ஃபியூச்சர் இந்தியா டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் அவர் சில்ட்ரன் இந்தியா. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசைன் ஆர்ட்ஸ் அகாடமி கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன் 2024 துவங்கி வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் த ஃபவுண்டர் டாக்டர் ராஜேந்திரன், Director Sudha Rajendran and Branch Manager Sudha Ma'am for inviting me and having amidst the young talents. It was such an interesting and beautiful, blissful evening I had. இன்னும் இதே மாதிரி சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோவோட எல்லாரோடய கனெக்ட் ஆகுறேன். Until then, signing out with loads of love from Akila.